வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இந்த விட நம்ம ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டின் முதல்வர்கள் அப்படின்றது 1939 இருந்து 1967 வரைக்கும் யார் யார் இருந்தாங்க, அந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றத டீடைல்டா யூனிட் 9ல இருக்கக்கூடிய டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான இன்னொரு அறிவிப்பு அப்படின்றது கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, யாராவது நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாரோ ரயில்வே எக்ஸாம் அப்படின்றது கனவாக இருந்துச்சு, ரயில்வேல வேலைக்கு போகணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக ரயில்வேஸ் எக்ஸாம் அப்படின்றது நமக்கு வர இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமாக அதுக்கு நம்ம வரண்டா ரேஸில் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்களும் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரிப்பரேஷன் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்றதுக்காகவே ஒரு 12 hours ரயில்வே மேரத்தான் அப்படின்றத நம்ம வரண்டா ரேஸோட வரண்டா ரேஸ் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் யூடியூப் சேனல்ல நம்ம பண்ண இருக்கிறோம். இது என்னைக்கு நடக்க இருக்கு அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 3 அதாவது சனிக்கிழமை நம்ம வந்து பண்ண இருக்கிறோம். ஸோ காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் எல்லா ஜிஎஸ் டாபிக்கும் மேக்ஸ்லேருந்து எல்லாமே யாரெல்லாம் கொண்டு போறா, நான் கொண்டு போறேன், நம்ம நரேஷ் சார் கொண்டு போறாரு, பிரஜித் சார், சஞ்சீவ் சார், அருணன் சார் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரயில்வே எக்ஸாமுக்கான ஒரு 12 hours மேரத்தான் அப்படின்னு கொண்டு போகிறோம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, வரண்டா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனல்ல ஜூன் 3ஆம் தேதி காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் பக்கா வந்து பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டாபிக்ல போயிடலாம். இப்போ தமிழ்நாட்டின் முதல்வர்கள் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் 1920 முதலமைச்சர்ல இருந்து 1939 ராஜாஜி அவர்கள் பதவி விலகினாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருப்போம். இப்போ நமக்கு 1939 1945 இந்த காலகட்டத்தில் நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார், அதாவது இரண்டாவது உலக போர் அப்படின்றது நமக்கு நடைமுறையில் இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்க எந்த ஒரு தேர்தலும் நடக்கவில்லை. அப்போ 1945 நமக்கு இரண்டாவது உலக போர் அப்படின்றது முடிவுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் தான் நமக்கு 1946 1946 வருஷம் ஏப்ரல் மாசம் நமக்கு எலெக்ஷன் அப்படின்றது நடக்கு. அந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறா? ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற கட்சி ஜெயிக்குது. அந்த கட்சியில இருந்து டி பிரகாசம் அப்படின்ற முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். ரொம்ப முக்கியமா இந்த டி பிரகாசம் அவர்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆந்திராவின் கேசரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆந்திராவின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் டி பிரகாசம் அவர்கள் தான் 1946 இருந்து 1947 வரைக்கும் நமக்கு ஆட்சியில் இருப்பார். ஆனா இவர் ரொம்ப நாள் ஆட்சி செய்யணுமே, ஏன் டக்குன்னு கலைக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமா ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படின்றது கொண்டு வரப்படுது இவரோட அரசாங்கத்துக்கு எதிராக. அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படின்றது நிறைவேறிஞ்சிருது. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவடைஞ்ச காரணத்தினால இவரோட ஆட்சி அதிகாரம் அப்படின்றது இவரோட அரசாங்கம் கலைக்கப்படுது. அதனால முதலமைச்சர் பதவியை இவர் இழக்கிறார். ரொம்ப முக்கியமா இவரோட ஆட்சி காலத்தில் இவர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 20% ஆஃப் சீட்ஸ் அப்படின்றத இங்க ஓபன் காம்படிஷன், அதாவது நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தேர்வுகள்லாம் இருக்குல்ல, இதுல 20% இடஒதுக்கீடு அப்படின்றத ஓபன் காம்படிஷன் திறந்தவெளி போட்டிக்காக இவர் வந்து அறிவிச்சிருந்தார். அது இவரோட நேரத்தில் வந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நமக்கு 1947 இருந்து 1949 வரைக்கும் யார் முதலமைச்சராக இருக்கா அப்படின்னா, நம்மளோட ஓமந்தூர் ராமசாமியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதலமைச்சராக இருக்கார். எந்த கட்சியை சார்ந்தவர்? அதே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தான் ஓமந்தூர் ராமசாமி அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் காலத்துல ரொம்ப முக்கியமானதை சொல்லணும்னா, இப்போ 1947 தான் நமக்கு சுதந்திரம் அப்படின்றது கிடைச்சது இந்தியாவுக்கு. எப்போ கிடைச்சது? ஆகஸ்ட் மாசம் கிடைச்சது. அப்படி இருக்கக்கூடியதுல இந்த 1947 ஏப்ரல் வரைக்கும் தான் இவர் வந்து ஆட்சியில் இருந்திருக்கார் டி பிரகாசம் அவர்கள். அப்போ ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் தான் நமக்கு ஆகஸ்ட்ல முதலமைச்சராக இருக்கார். அப்போ இந்தியா அப்படின்ற சுதந்திரம் பெறும் பொழுது நம்மளோட மெட்ராஸ் மாகாணத்துக்கு முதல்வராக இருந்தவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஓமந்தூர் ராமசாமியார் அவர்கள் தான் நமக்கு முதலமைச்சராக இருந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இவரோட ஆட்சி காலத்துல நமக்கு ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் அப்படி கொண்டு வரப்பட்டிருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு 1949 இருந்து 1952 ஜனவரி மாசம் வரைக்கும் நமக்கு யார் முதலமைச்சராக இருக்கானா, PS குமாரசாமி ராஜா அவர்கள் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு கிளாஸ் யூடியூப் கிளாஸ் போட்டிருப்போம். அதில் கூட சொல்லியிருப்போம். அதாவது நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் தான் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் கல்வி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு பிசி மக்களுக்கு ஒரு 25% இடஒதுக்கீடும், அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி மக்களுக்கு ஒரு 14% இடஒதுக்கீடும், டோட்டலா 41% இடஒதுக்கீடு அப்படின்றது இவரோட ஆட்சி காலத்தில் நமக்கு இங்க வழங்கப்பட்டுச்சு. அது ரொம்ப ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த PS குமாரசாமி ராஜா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு ஹிந்தி அப்படின்ற கட்டாய பாடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். இப்போ நமக்கு ராஜாஜி அவர்கள் காலத்திலே ஆல்ரெடி பார்த்திருப்போம். முதல் இந்தியர் போராட்டம் ராஜாஜி அவர்கள் இந்திய கட்டாய பாடமாக்குனால கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திருப்போம். PS குமாரசாமி ராஜா அவர்கள் மறுபடியும் கொண்டு வரதுனால இரண்டாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், செகண்ட் ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன் அப்படின்றது நம்மளோட மெட்ராஸ் மாகாணத்தில் நமக்கு உருவாகுது. இதுல தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்ற பெரும் தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த போராட்டம் அப்படி முன்னெடுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரும் வெற்றியும் அடையுது. அதனால என்ன முடிவுக்கு வருது? PS குமாரசாமி ராஜா அவர்கள் ஹிந்தி கட்டாய பாடம் கிடையாது, இட்ஸ் அன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அதாவது விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திடுறாங்க. அதோட இந்த இரண்டாவது ஹிந்தி போராட்டமும் முடிவுக்கு வருது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நமக்கு 1950 1950 வருஷம் ஜனவரி மாசம் 26ஆம் தேதி
இந்திய அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் இன்டு எஃபெக்ட், அதாவது நடைமுறைக்கு வந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கான்ஸ்டியூஷனாக சொல்லப்பட்டிருக்கு, அரசாங்கம் இவ்வளோ வருஷம் டேர்ம் இருக்கணும், இதுக்கு எலெக்ஷன் இப்படி இருக்கணும், சீஃப் மினிஸ்டருக்கு இந்த பவர்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த முதல் பொது தேர்தல் அப்படின்னா 1952 எலெக்ஷன் தான். 1952 தேர்தல் அப்படின்றது தான் நமக்கு ஒரு ஒரு முதல் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன், அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன், முதல் பொது தேர்தல்ன்றது 1952 தேர்தல் தான். இப்போ டேர்ம்னு பார்க்கும்போது நமக்கு 5 வருஷம். அப்போ 1952 இருந்து 1957 வரைக்கும் நமக்கு ரூல் பண்ணணும். ஓகேவா, நல்லா கவனிச்சோம். இப்போ எந்த கட்சி இதுல வெற்றி பெறுது அப்படின்னா ஐஎன்சின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது. இதுல ரொம்ப முக்கியமா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு காமன்வெல்த் அப்படின்ற ஒரு கட்சியும் தமிழ் உழைப்பாளர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரும் வெற்றி அப்படின்றதும் அடையுது. இப்போ சி ராஜாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீண்டும் முதல்வராக நமக்கு பொறுப்புக்கு வந்துடுறார். ஆனா 1957 வரைக்கும் ரூல் பண்ணாம 1954 வரைக்கும் தான் ரூல் பண்றார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1953 1953 வருஷம் நமக்கு குலக்கல்வி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படின்னு நமக்கு கொண்டு வரப்படுது. அந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றத தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய லெவலில் இதை வந்து ஒரு பெரிய அப்போசிஷன் அப்படின்னு பண்றார். ஓகேவா, அப்போ அந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை கைவிடணும்னு சொல்லிட்டு மிகப்பெரும் போராட்டங்கள் அப்படின்னு முன்னெடுக்கப்பட்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்படுது தந்தை பெரியார் அவங்களால. அப்படி இருக்கும் பொழுது ராஜாஜி அவர்கள் என்ன பண்றாங்க, நான் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு பதவி விலகிறாங்க. எப்போ 1954 வருஷம் பதவி விலகிறாங்க. அப்போ இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றது 1953 கொண்டு வர்றார். வந்த காரணத்தினால வந்து எதிர்ப்பின் காரணமா ராஜாஜி அவர்கள் தன்னோட முதலமைச்சர் பதவியை மட்டும், அரசாங்கத்தில் முதலமைச்சர் பதவியை மட்டும் பதவி விலகிட்டு போயிடுறார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதலமைச்சர் அங்கே யார் வரான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நமக்கு அந்த முதலமைச்சர் பதவிக்கு வர்றார். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய காலகட்டமான 1954 57 வரைக்கும் காமராஜர் அவர்கள் அந்த முதலமைச்சராக பொறுப்பில் இருந்து ரொம்ப முக்கியமாக குலக்கல்வி திட்டம் அப்படின்றத ஒழிக்கிறார். ரொம்ப முக்கியம் மதிய உணவு திட்டம் 1955 மதிய உணவு திட்டம் அப்படின்றத வந்து நம்ம நிறைய வரலாறு பார்த்துருப்போம். இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் பார்த்துருப்போம். மதிய உணவு திட்டம் முதல்ல நமக்கு மெட்ராஸ் மாகாணத்தில் தான், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மாகாணத்தில் இந்த 1000 விளக்கு, சென்னையில் 1000 விளக்கு பகுதி தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஒரே ஒரு இடத்துல தான் தியாகராயர் கொண்டு வந்தான்னு பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டத்தை ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க யார் பரப்புறா, நம்மளோட கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பரப்புறாங்க. ஒட்டுமொத்தம் அந்த மாதிரி மதிய உணவு போட்டால் நிறைய மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய கல்வி தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரையும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தையும், நம்ம மாநிலத்தையும், நம்ம நாட்டையும் உயர்த்தும். அதுக்கு இது காரணமா, இந்த மதிய உணவு காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டம் அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க யார் விரிவுபடுத்துறா, காமராஜர் அவர்கள் விரிவுபடுத்துறாங்க. இதை முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட பாரதியாரின் ஊரான எட்டயபுரம் அப்படின்ற ஊர்ல இதை வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளோட மெட்ராஸ் மாகாணம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் அப்படின்றதும், நிறைய டேம்ஸ், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம திருநெல்வேலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மணிமுத்தாறு அணை அப்படின்றதும், நம்மளோட பவானி சாகர், இந்த மாதிரி ஆலியார் டேம், இந்த மாதிரி ஏகப்பட்ட டேம்ஸ் அப்படின்றது, அணைக்கட்டுகள் அப்படின்றது கட்டுறார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலைகள், அதாவது ஒரு மாநிலம் தன்னோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக தொழிற்சாலைகள் இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் அப்படின்றது உருவாகிறதுக்கு காமராஜர் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். சென்னையில் ஐஐடி, ஓகே, நம்மளோட ஐஐடி அப்படின்றது மெட்ராஸில் கிண்டியில் இருக்குல்ல, அது உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். இது மட்டும் இல்லாமல் நமக்கு 1955 வருஷம் பார்த்தீங்கன்னா விவசாய வருமான வரி சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் அப்படி கொண்டு வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1958 வருஷம் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் வருது. இப்போ காமராஜர் அவர்கள் 1957 வரைக்கும் ரூல் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்து நமக்கு எப்போ தேர்தல் வரும், அடுத்து நமக்கு 1957 அடுத்த தேர்தல் நடக்கும். அடுத்த தேர்தல்ன்றது 62 வரைக்கும். அப்போ 5 வருஷம் நமக்கு ஃபுல்லாக உட்காந்து காமராஜர் அவர்கள் மறுபடியும் மீண்டும் முதல்வராக இருந்து ரூல் பண்றாரு. அப்போ அதுக்கடுத்த எலெக்ஷன் 1962 வருஷம் நடக்குது. இப்போ 1962 எலெக்ஷன்லயும் நம்மளோட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு மறுபடியும் காமராஜர் அவர்கள் மீண்டும் முதல்வராக நமக்கு வந்து பொறுப்புக்கு வரார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1962 67 வரைக்கும் ரூல் பண்ணணும். ஆனா 63 வரைக்கும் தான் ரூல் பண்றார். 63 அக்டோபர் 2 எக்ஸாக்டா சொல்லணும்னா அது வரைக்கும் தான் ரூல் பண்றார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நமக்கு இந்த காங்கிரஸ் கட்சியோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில இடங்களில் குறைய ஆரம்பிக்கும். அப்போ காமராஜர் அவர்கள் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்தியாவில் கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்குமே ஒரு பெரிய ஒரு லீடராக அறியப்படக்கூடியவராக இருக்கார். இவர் சொல்லக்கூடியது ஈவன் பண்டிட் ஜவஹர்லால் நேருவே, ஏன்னா ஜவஹர்லால் நேரு இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அவரே கேட்கக்கூடிய அளவுக்கு பவரில் இருக்கிறார். அப்போ காமராஜர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் நம்ம வந்து இழந்துட்டு இருக்கோம். அப்போ அதை மறுபடியும் நம்ம காங்கிரஸ் கட்சியை ஸ்ட்ரென்த் பண்ணணும். அதுக்கு காங்கிரஸ் கட்சியில் கூடிய முக்கியமான தலைவர்கள் எந்தெந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவி விலகிட்டு வந்து காங்கிரஸ் கட்சியை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கே பிளான், அதாவது காமராஜர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அவரே சொல்லிட்டு அவரே செய்யாம இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தன்னோட பதவியை அக்டோபர்
2 மகாத்மா காந்தி பிறந்த தினமான அக்டோபர் 2 1963 நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி வழிபடுத்துறதுக்காக முதலமைச்சர் பதவியை அவர் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார். இப்படி இருக்கக்கூடியதுல ரொம்ப முக்கியமா நமக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டரா கேட்கக்கூடிய விஷயம் என்ன, காமராஜர் எத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார்? காமராஜர் 1954 இருந்து 63 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் 9 ஆண்டுகள் அப்படின்றது நமக்கு முதல்வராக பொறுப்புல இருந்திருக்கார். எக்ஸாம்ல ரிப்பீட்டரா கேட்கக்கூடியது. அப்ப காமராஜர் அப்படின்றவர் இப்ப நமக்கு முதலமைச்சர் பதவியிலிருந்து போயிட்டாருன்னா அங்க யார் வரா அப்படின்னு பார்க்கும்போது காமராஜரோட சக்சஸரா நமக்கு பக்தவச்சலம் அவர்கள் நமக்கு வராங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம குரூப் 1 எக்ஸாம்ல கூட கேட்டாங்க. இந்த பக்தவச்சலம் 1963 இருந்து 67 வரைக்கும் நமக்கு முதலமைச்சரா பதவியில இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த 1967க்கு அப்புறம் ஃபுல்லாவே இப்போ வரைக்கும் நமக்கு திராவிட கட்சிகள் அதாவது திமுக அதிமுக மட்டும் தான் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி இந்த 1967 தான் இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கடைசி ஆண்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வரல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கக்கூடியதான் இந்த நேரத்தில் இந்த நேஷனல் லாங்குவேஜ் அதாவது ஹிந்தி அப்படின்றது தேசிய மொழி அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு திட்டமா இருக்கலாம். அதெல்லாம் மும்மொழி கொள்கை 3 லாங்குவேஜ் பாலிசி இந்த மாதிரி விஷயங்கள் காரணமா நமக்கு ஒரு மிகப்பெரும் போராட்டங்கள் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இந்தியர் போராட்டம் அப்படின்னு நடக்குது. இந்த இந்தியர் போராட்டம் அப்படின்றது இந்த காங்கிரஸ் கட்சி மேல இந்த நம்பிக்கை அப்படின்றத மக்கள்கிட்ட குறைக்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தினால நமக்கு 1967 எலெக்ஷன் 1967 வருஷம் நடந்த எலெக்ஷன்ல நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற சொல்லக்கூடிய டிஎம்கே அப்படின்ற கட்சி நமக்கு ஜெயிக்குது. இதோட தலைவராக இருக்கக்கூடிய சி.என். அண்ணாதுரை அவர்கள் நமக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அப்புறம் அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம், 1967 இருந்து 1969 வரைக்கும் சி.என். அண்ணாதுரை அவர்களின் ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு, அதில் முக்கியமாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் யாரெல்லாம் முதல்வர்களா வர்றாங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு தனி ஒரு கட்சி உருவாக்குனார், அவர் முதலமைச்சர் வந்து என்ன மாதிரி திட்டங்கள் வந்துச்சு அப்படின்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம ரெகுலரா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படின்றது நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப்புக்கு இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வீடியோ லைக் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ முடிஞ்சக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படி இருக்கு, அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ நம்ம வரண்டா ரேஸில் சேர்ந்து அதான் என்னோட கிளாஸஸ் நம்ம நிறைய சார் கிளாஸஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்ம வரண்டா ரேஸ் ஆன்லைன் கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற லெவலில் பக்காவாக கிளாஸஸ் கவனிச்சுக்கோங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.